அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக விரயத்தில் இருந்து வந்த உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் சென்மத்தில் நுழைவது சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவிலான அலைச்சல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருங்க. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்போ அல்லது கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமோ விரைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. உச்சம் பெற்று சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவும் வக்ரம் பெற்றிருந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்துகிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சனி. இது நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய எந்த காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாக்குவதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மிக பெரிய அளவில் மன நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உண்டு. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சூரியனும் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனும் விற்றிருக்கிறார். விரயத்தில் புதனும் சஞ்சரிக்கிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க இந்த தருணத்துல எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் புதிய வாய்ப்பாகவும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களை பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் வலம் வருவதால் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளையும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைவான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கடன் வாங்காமலே பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பணிகளை திட்டமிட்டு திறன்பட செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அலுவலக பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அதை கனக்கச்சிதமாக இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் ஒத்துழைப்பு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விபரீத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இந்த தருணத்தில் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக எளிய சிகிச்சையின் மூலம் பூரண சுகமடைவதற்கான யோகமும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. சனி சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இன்னும்
சில மாதங்களே வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே அதற்கு முன்னதாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை முற்றிலுமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். உங்களுடைய சிறிய முயற்சி கூட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளை எளிதில் பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மட்டுமல்ல, புதிய வேலை வாய்ப்பு, இடமாறுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் மறையும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கனகச்சிதமாக செயல்படுவதற்கான யோகம் உண்டுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிய அபிவிருத்தி காணக்கூடிய திட்டங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். எதிர்பார்க்கிறபடி புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் உச்சபட்ச உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் நிறைவான முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. ஏராளமான வாய்ப்புகள் கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களை தேடி மிக சிறப்பாகவும் எளிதில் வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், முரண்பாடான பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழல் வலுவாக கிடைக்கிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் சுக்கிரன் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பொருளாதார ரீதியாக மிக வலுவான நிலையை அடைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான தடை, தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பழைய கடன்கள் உள்ளிட்ட பல தொல்லைகள் தீர்வதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைப்பதால் குடும்பத்திலும் சரி, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் பெண்மணிகள் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய வகையில் அவர்களுடைய சிறு முயற்சி கூட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.